ராபர்ட்டின் விண்வெளி பயணம். ராபர்ட் எப்போதும் ஒரு விண்வெளி வீரராக வேண்டுமென கனவு கண்டான். ஒவ்வொரு இரவும் தனது ஜன்னல் அருகே அமர்ந்து தொலைநோக்கி மூலம் விண்வெளியை ஆராய்ந்தான். நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே அவற்றுக்கு அப்பால் என்ன இருக்கும் என ஆச்சரியப்பட்டான். ஒரு அமைதியான மாலை தொலைநோக்கியை சரி செய்து கொண்டிருந்த போது வானத்தில் விசித்திரமான நீல ஒளி மின்னியது. அது நட்சத்திரம் இல்லை, அது நகர்ந்து கொண்டிருந்தது. இது விசித்திரமாய் இருக்கிறது, ராபர்ட் மெதுவாக சொன்னான். கண்ணாடியின் கவனத்தை செருகிக் கொண்டே திடீரென பல ஆண்டுகளாக அமைதியாக இருந்த அவரது வாக்கி டாக்கி கரகரவென்று ஒலித்தது. ஒரு ரோபோட்டிக் குரல் மெல்ல பேசியது. ராபர்ட், எங்களுக்கு உன் உதவி தேவை. லுமோரோக்கோள் மாயமானது. அந்த ஒளியை பின்தொடருங்கள். சேனின் இதயம் வேகமாக துடித்தது. இது சாதாரண இரவல்ல. பதிலளிப்பதற்கு முன் மின்னும் சக்தி அவரை சுற்றி பரவியது. திடீரென்று அவர் தூக்கப்பட்டார். சுற்றியுள்ள உலகம் மங்கலாய் காணப்பட்டது. அடுத்த கணத்தில் அவன் விண்கலத்திற்குள் இருந்தார். அவனுக்கு முன்னால் பச்சை நிற மினுமினுக்கும் தோலுடன் பிரகாசமான பெரிய கண்களுடன் ஒரு சிறிய ஏலியன் மிதந்து கொண்டிருந்தான். வருக ராபர்ட், ஏலியன் சொன்னது. நான் வெக்ஸ். எங்கள் கோள் லுமோரா ஒரு பிரபஞ்ச சூறாவளியால் விழுங்கப்பட்டது. அதை மீட்டெடுக்க துணிவான ஒரு ஆராய்ச்சியாளர் தேவை. ராபர்ட் பெருமிதமாக சிரித்தார். உங்களுக்கு தேவையான விண்வெளி வீரன் நான் தான் என ராபர்ட் கூறினான். வெக்ஸ் அவரது இணை ஓட்டுநராக விண்கலத்தில் புறப்பட்டார். நட்சத்திரங்கள் ஒளிர்ந்த வண்ணம் பின்தொடர அவர்கள் விண்வெளிக்குள் பாய்ந்தார்கள். தீக்கிரணங்கள் பறக்கும் கோமெட்டுகளை தவிர்த்து ஒளிரும் நெபுலேக்கு சென்று பயணித்தார்கள். அப்போது தொலைவில் ஒரு பெரும் சுழல் தோன்றியது. ஆழ்ந்த ஊதா மற்றும் மின்னும் நீல வட்டம் ஒன்று திரிந்து கொண்டிருந்தது. அதுவே பிரபஞ்ச சூறாவளி. லுமோரா அதற்குள் சிக்கி தவிக்கிறது என்று வெக்ஸ் உரத்து சொன்னான். ராபர்ட் கட்டுப்பாடுகளை இறுக பிடித்தான். விண்கலம் அதற்கருகே சென்றபோது அதிர்ச்சி அலைகள் அதிர்வெய்தின. மின்னல் சுற்றிலும் வெடித்தது. சூறாவளியின் மையத்தில் பார்த்தபோது அந்த மினுமினுக்கும் நீல கோளான லுமோரா மெல்ல மிதந்து கொண்டிருந்தது. நான் அதை பார்த்துவிட்டேன், ராபர்ட் கத்தினான். லுமோராவை அவர்கள் காப்பாற்றிவிட்டனர். அதே கணத்தில் சூறாவளி ஓய்ந்தது. லுமோரா விண்வெளியில் ஒளிர்ந்தபடி மிதந்தது. நீ வெற்றி பெற்றாய் ராபர்ட், லுமோராவை மீட்டுவிட்டாய், வெக்ஸ் மகிழ்ச்சியுடன் கத்தினான். ராபர்ட் பதிலளிக்கும் முன் ஒரு ஒளி அவனை மீண்டும் சுற்றியது. விண்கலம் மறைந்துவிட்டது. அவன் தனது அறையில் திரும்பி வந்தான். இது கனவா? அவன் விரைவாக ஜன்னலுக்கு சென்று பார்த்தான். அந்த நீல ஒளி இன்னும் வானத்தில் மின்னிக்கொண்டு இருந்தது. ராபர்ட் சிறிய ஒரு புன்னகை செய்தான். எங்கேயோ ஒரு கோள் பாதுகாப்பாக இருந்தது. ஒரு நாள் இன்னொரு புதிய சாகசம் காத்திருக்கலாம் என நினைத்தான். ராபர்ட் கனவு கண்டபடியே விண்வெளி வீரன் ஆகிவிட்டான். ஆகவே குழந்தைகளே, பெரிய கனவுகள் கண்டு அதை நோக்கி பயணிக்க முயற்சி செய்வோம். நன்றி. இதே மாதிரி நிறைய கதைகள் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.